ஓம் கங்கணபதயே நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. இன்றைய வீடுதோறும் விநாயகர்களே நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் ஸ்வேதார்க்கமூல விநாயகர் திருத்தலத்தின் சிறப்பு பற்றி பார்க்க இருக்கிறோம். பொதுவாக கல் மண்ணாலான விநாயகரை பார்த்திருப்போம். வெள்ளருக்கின் வேரில் சுயம்புவாக தோன்றிய விநாயகரை பார்க்க விரும்பினால் தெலுங்கானா மாநிலம் வாரங்கல்லில் உள்ள காசிப்பேட்டிற்கு செல்ல வேண்டும். நலகொண்டாவைச் சேர்ந்த பக்தர் ஒருவரின் கனவில் தோன்றினார் விநாயகப் பெருமான். அவரிடம் வீட்டின் பின்புறமுள்ள வெள்ளருக்கின் வேர்பகுதியில் தான் சுயம்பு மூர்த்தியாக இருப்பதாக தெரிவித்தார். பக்தரும் விநாயகரை இங்கு பிரதிஷ்டை செய்தார். பிறகு கோயில் கட்டப்பட்டது. விநாயகரை ஸ்திர பிரதிஷ்டை செய்யும் முன் விநாயகர் எந்திரத்தை 4 திசைகளிலும் உள்ள புண்ணிய தலங்களுக்கு எடுத்துச் சென்று பூஜைகள் நடத்தினார். பின்னர் விநாயகருக்கு வசந்த உற்சவமும் சித்தி புத்தியுடன் கல்யாண உற்சவமும் நடத்தப்பட்டது. இருக்கில் ஊதா வெள்ளை நிறம் கொண்ட பூக்கள் உள்ளன. இதில் வெள்ளருக்கு விநாயகர் வழிபாட்டிற்கு மிகவும் சிறந்தது. அர்க்கம் என்ற பெயரும் எருக்கிற்கு உண்டு. ஸ்வேதம் என்பது வெண்மையை குறிக்கும். ஸ்வேத அர்க்க மூலமென்றால் வெள்ளருக்கு வேர். நன்றாக விளைந்த இந்த செடியின் வேர்பகுதியிலிருந்து உருவானவரே ஸ்வேத அர்க்க மூல விநாயகர். பொதுவாக இச்செடியின் வேர்பகுதி தானாகவே விநாயகரின் வடிவத்திற்கு வந்துவிடும். இப்படி வந்த செடியின் வேர்பகுதியில் சுயம்புவாக தோன்றிய விநாயகரே இங்கு மூலவராக அருள் பாலிக்கிறார். வக்ரதுண்டாய தேநாத நமோ லம்போதராய வை சததம் சாந்தி ரூபாய சாந்திதாய நமோ நமः. இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.